அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய புதன் பெயர்ச்சி. இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது பெயர்ச்சியாகி சிம்மத்தில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைகிறாரு. அதே போல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான சந்திர பகவானின் மகனாக புதன் விளங்குகிறார். ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று ஜாதகரின் தாய்மாமனுக்குரிய யோகங்களை கூறுவதும் புதன் தான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையில் பொன் என்பது இந்த இடத்தில் செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக ஒருவர் புதன் பகவான். அது மட்டுமில்லாமல் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது, மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கு, மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமல் பல கலைகளை குருவிடம் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு குருவினுடைய உதவி இல்லாமல் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோகம் பித்தளை, புதனுக்குரிய வடிவம் அம்புக்குறி, புதனுக்குரிய நவரத்னம் மரகத பச்சை, புதனுக்குரிய வாகனம் குதிரை, புதனின் ஆதிக்க எண் 5. புதன் பகவானின் இயல்பு புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர். புதன் மதிநுட்பத்திற்கு காரணமானவர். உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர். புதனின் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு புதனுடைய முழு ஆதிக்கமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருபவரும் புதன் பகவான் தான். அதாவது
நவகிரகங்கள்ல கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறார். ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் அவர்கள் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும். இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கை கடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பார். புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர் தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசிக்காரர் என பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோகா மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிக பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான். நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவர்களாக இருப்பார்கள். அதே போல ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழுவதற்கு புதனே காரணமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கேது மற்றும் செவ்வாயோடு இணைகிறார். இதன் காரணமாக மிதன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபாதிபதி செவ்வாய் 3 கேதுவோடு இணைந்திருக்கிறார். உபஜெயஸ்தானத்தில் இப்படி கிரகங்கள் இணைந்திருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த கிரகங்களோடு புதனும் இணைவது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறாரு. அதே போல் சனி ஆட்சி அமைப்பில் இருக்கிறாருங்க. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்தாலும் அது சுகஸ்தானத்திற்கு உரிய இடம்தான் என்பதால் துன்பங்கள் இல்லைங்க. அதோடு அவர் சொந்த வீட்டில் ஆட்சி அமைப்பில் இருக்கிறார். 2இல் புதன் கடகத்தில் இருப்பதால் பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் கேது மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் பெருமாள் ஆலயத்திற்கோ அல்லது அனுமன் சன்னதிக்கோ சென்று தீபமேற்றி வழிபடுங்க. துளசி மாலை சாற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை புதனுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.